அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். எல்லாம் சொல்லுங்கள். வெற்றி வேந்தனே உமக்கு நன்றி, விடுதலை நாயகரே உமக்கு நன்றி, இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே உமக்கு நன்றி, என் பேரை பெருமைப்படுத்தினீரே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னா இங்கே சொல்லணும். எனக்கு மதிப்பு கொடுக்க வேணாம், எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம், இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். நான் சொல்வதை நீங்கள் சொல்லாமல் எனக்கு நான் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் மதிக்கலை, இதை நீங்கள் என்ன செய்யலை, மதிக்கலை, இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போன்னு இல்லை, எப்போ வேணாலும் சரி, எப்போல்லாம் நான் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேனோ அப்போ எல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால் இது சொல்லும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இறங்குது. இந்த வார்த்தை உள்ளே இறங்கும்போது உள்ளே இருக்கிற வேண்டாத காரியம் வெளியேறும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு கொட்டாவி வரும், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும். அப்படி கொட்டாய் வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற கெட்ட ஆவியில் வெளியேறுதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் வார்த்தையை பேசுங்க அப்படிங்கிறது. நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறது அப்படிங்கன்னா என்ன நீங்கள் அசட்டை பண்ணலை, இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுறீங்க. அதனால் எப்போ நான் எந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேனோ அப்போ சொல்லிவிடுங்க. 1008 பிரச்சனை இருக்கலாம், 1008 போராட்டம் இருக்கலாம், அது மாறுவதுக்கு தான் வாயை திறந்து பேசுங்க அப்படின்ட்டு இருக்கிறது. உன் வாயை விரிவாக தர நன்மையிலே நிரப்புமே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த வாக்கு கொடுத்துருக்குற, நீ வாயை தர நான் நன்மையில் நிரப்புறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி வாயை திறக்காமல் இருந்தால் நன்மை உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். எபிரேயர் 10:23 நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை பேசுங்க, உங்கள் எதிர்காலத்தை பேசுங்க, உங்களுக்கு வரக்கூடிய அற்புதங்களை பேசுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய நன்மையான காரியங்களை பேசுங்க, அது நடக்கும். அவர் சொல்லிட்டாரு, நீ பேசு, நான் வாக்குத்தத்தத்தை உன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுறேன். சொன்னாரா சொல்லலையா? எபிரேயர் 10:23 என்ன சொல்லுது? உன் நம்பிக்கையை பேசு. உலகத்தில் 92 வார்த்தை அவிசுவாச வார்த்தை, இதை வாயை திறந்து பேசுகிறோம். ஆனால் ஆலயத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, பேசுங்க, அறிக்கிடுங்க அப்படின்னா ஒரு அசால்ட்டு. தேவனுடைய வார்த்தையை பேசுவதுக்கு அசால்ட்டாக இருக்காதீங்க, மிதமாக இருக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு டானிக்கு மாதிரி, ஊட்டச்சத்து மாதிரி. 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு மருந்து வாங்கி ஒரு மாத்திரையை வாங்கி குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நிரந்தர சுகம் கிடைக்காது. ஆனால் இலவசமாக உங்களுக்கு கொடுக்குற அந்த மருந்து தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை நடத்தினவரே இன்னமும் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வார்த்தையை அசட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் அசட்டப்பட்டு விடுவீர்கள். இந்த வார்த்தையை அசட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் அசட்டப்பட்டுருவீங்க. இருந்த வண்ணமாக தான் இருப்பீங்க, மேலே போக மாட்டீங்க. அதனால் இந்த வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதய பலகையிலே என் வார்த்தையை என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் பிழைப்பீங்க, வாழ்வீங்க, எலும்புவீங்க, பிரகாசிப்பீங்க, வெளிச்சம் கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கால வேளையிலே, இந்த 12வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களை வாழ வைக்க போகிறாரு. 11 மாதமும் நம்மளை நடத்தினவர் இந்த 1 மாதமும் நடத்த போகிறாரு. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. என் ராஜாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் நன்மையை பெற்றுக்கிட்டு நன்றி சொன்னான். நம்மளுக்கு எத்தனை நன்மைகள் பண்ணியிருக்கிறாரு இந்த வருஷத்தில், பாதுகாத்துருக்கிறார்ல. எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, ஆனால் கர்த்தர் நம்ம நிற்க வச்சிருக்கிறார்ல. அதனால் நன்றி சொல்லும்போது கர்த்தர் மகிமை அடைகிறார். அந்த ஒரு குஷ்டரோகி அவர் பாராட்டினார். மீதி 9 பேர் எங்கே என்றார். வேதனையோடு சொன்னார், மீதி 9 பேர் எங்கே?
அவனை பெருமைப்படுத்தினார். அதே போல் ஏசப்பா நம்மளை பிரியமாக இன்னும் வச்சுக்கணும் அப்படின்னா அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், நன்றி பலி ஏறெடுக்கணும். குறிப்பாக இந்த கடைசி மாதத்தில் அதிகமாக தேவனுக்கு மகிமை ஏறெடுங்க, அதிகமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு என்ன செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காமலே போவதாக. என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. 3 யோவான் 1:2. அல்லேலூயா. பிரியம் அவர் எப்படி கூப்பிட்றாரு? உங்களை நம்மளை எப்படி கூப்பிட்றாரு சொல்லுங்கள். ஏசப்பா என்னை பார்த்து கூப்பிட்றாரு, பிரியமானவனே, பிரியமானவனே, பிரியமானவனே அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டுறேன். எதுக்காக வேண்டுறேன் அப்படின்னு கேட்டால், உன் ஆத்மா எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதே போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அன்பிலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், சமாதானத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், இரக்கத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், தாழ்மையிலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், சுகத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வாழ்க்கையாக நீ வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியம் என்றால் உன் குடும்பத்தில் படிப்பு காரியத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய காரியத்திலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையுமே வாழ்வு இருக்கணும், தோல்வி இருக்கக்கூடாது, ஜெயம் இருக்க வேண்டும். அப்படின்னா வாழ்ந்திருக்க முடிய அவர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வேண்டுகிறேன், நீ வேண்டுகிறேன். அப்படி வேண்டுகிறேன் என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறேன், வாழ்ந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த வேதத்தில் யாரெல்லாம் தேவனோடு உறவாடினார்களோ அவர்கள் எல்லாமே வாழ்ந்தார்கள். அவர் எல்லாமே என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 2:10-11. ஆதியாகமம் 2:10-11. சீக்கிரம் டக்கு டக்குன்னு வாசிக்க பார்ப்பான். ஓடும். அவ்விடத்தில் என்ன விளையுமா? அப்போ பாருங்க, தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஆதாமுக்கு பக்கத்தில் ஏவாளுக்கு பக்கத்தில் ஒரு தரித்திரமான, ஒரு வெட்டாந்தரையான, ஒரு அவாந்தர வழியான, ஒரு செடி முளைக்காத ஒரு பாறையான இடத்துல அவர்களை தேவன் வைக்கலை. தேவன் தன்னுடைய சாயலிலே மனிதர்களை உண்டாக்கி எப்படி வைத்தார் என்றால், வறுமை தெரியாமல், கஷ்டம் தெரியாமல், பலவீனை தெரியாமல், நெருக்கம் தெரியாமல், நிந்தை தெரியாமல், அவமானம் தெரியாமல், பாடு தெரியாமல், பசி தெரியாமல் ஒரு ஏதேனுக்குள்ள கர்த்தரை வச்சார். மனிதனை உண்டாக்கி அவர் வச்ச இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டம். மாத்திரமல்ல, அங்கே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு நதி ஓடுது. அந்த நதிக்கு பேர் பைசோன். அந்த நதியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் பொண்ணு என்ன செஞ்சிச்சு? விளைஞ்சிச்சு. பொண்ணு விளைஞ்சிச்சு. அந்த காலத்தில் முத ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு பொண்ணு விளைஞ்சோன்னா அந்த பொண்ணை எடுத்து ஆசாரிகிட்ட கொடுத்து ஒரு செயின் செய்யுங்க, ஒரு நகையை செய்யுங்க, ஒரு டிசைன் புதுசாக டிசைன் வடித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு கல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை தூக்கி போட்டு எரிஞ்சு விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 2-3 பவுன் செயினை தூக்கி போட்டு விளாடுங்க அப்படின்னு கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைகள்கிட்ட? ஒரு கழுத்து செயின், ஒரு 10 பவுன் செயின், இந்த தம்பி விளாடுற தம்பி விளாண்டுக்கடா அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்ட கொடுப்பீங்க நீங்கள்? அவன் தூக்கி போட்டு விளாடுவான். ஐயோச்சோ விளாண்டா தொலைச்சி போடுவானே, அத்து போடுவானே, கொண்டாடா ராசா அப்படின்ட்டு அடியை போட்டு வாங்கி பத்திரமா உள்ளே வைப்பீங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்களா? கிளியங்கல் விளையாடுவாங்க தெரியுமா? கிளியங்கல் தெரியுமா? கிளியங்கல் ஒரு 6 கல் இருக்கும். அது கல்லை இப்படி தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் 2வது கல்லை தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிளியங்கல் 6 கல், 6 கல்ல 7 கல்னு நினைக்கிறேன். ஒன்றை தூக்கி நாங்களாம் விளையாண்டு தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இப்படி விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி
பைசூர் நதியில் விளையிற அந்த தங்கத்தை எடுத்து, அந்த கல் எடுத்து அவங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு தங்க கட்டி கொடுத்து விளையாட சொல்லுவீங்களா? விளையாடுவீங்களா நீங்கள்? ஐயோப்பா என் ராசா அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு தூங்க மாட்டீங்க. ஒரு தங்க பிஸ்கட்டு பார்த்துருக்கீங்களா? கொடுத்தோம்னா தூங்க மாட்டீங்க. ஆனால் தேவன் வந்து ஆதாம் ஏவாளுக்கு அந்த பொண்ணு விளையிற இடத்துல உட்கார வச்சிட்டார். என்ன விளையுமா? கடலை விளையுது, நெல் விளையுது, சில விளைச்சல் வருது. ஆனால் பொண்ணு விளையிறத பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைசூர் நதியில் பொண்ணு என்ன செய்யுதான்? விளையும். அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அந்த இடத்துல என்ன செஞ்சார்? வச்சிருக்கிறார். அதான் ஏவல் தேவனோடு என்ன செஞ்சாங்க? பேசுனாங்க. அந்த ஆதாமுக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 930. வயசு எவ்வளவு? 930. ஆதியாகமம் 5:5 படித்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆதாமுக்கு வயசு வந்து 930 போட்டிருக்கு. அப்போ தேவனோடு அவங்க உறவாடி இருக்காங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வாரிசில் வந்தவர் ஆபிரகாம். ஆதியாகமம் 13:2. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் எப்படி இருந்தார்? நம்ம தாத்தா முப்பாட்டை எப்படி இருந்தார்? சீமான இருந்தார். நீங்கள் வந்து செழிப்பு இல்லாமல் வர்றதுக்கு, பொருளாதார தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை நினைக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும், இந்த மாதிரி வார்த்தைகளை அறிக்கிறணும். ஆபிரகாம் சீமானா வாழ்ந்தார், நானும் சீமானாய் வாழ்வேன். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் சீமானாய் வாழ்ந்தார், நானும் சீமானாய் வாழ்வேன். பக்கத்து ஆளை நீ சீமானு. அடுத்த வருஷம் யாராவது கவரிங் தோடு போட்டு இங்கே வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென்றாங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷம் 2 கிராம் போட்டாலும் தங்கத்தோடு போட்டு தான் வந்து உட்காரணும். ஏன்னா புது கதையாக இருக்குது. நம்ம முப்பாட்டேன் ஆதாமு என்ன எங்கே இருந்தார்? எந்த இடத்துல இருந்தார் ஆதாமு? பொண்ணு விளையிற இடத்துல. ஆதாம் எங்கே இருந்தார்? பொண்ணு விளையிற இடத்துல. நம்ம வீட்டில் பொண்ணா விளையுது, கடைந்தான் விளையுது. அல்லேலூயா. தேவன் அப்படி தாங்க நம்மளை படைச்சிருக்கிறாரு. கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க. நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் பேரில் ஒரு 1 கோடி போட்டு வச்சுட்டார். எவ்வளோ போட்டு வச்சுருக்காரு? 1 கோடி பார்க்காட்டினாலும் 1 கோடின்னு வாயிலாச்சும் சொல்லுங்கப்பா. 1 கோடி சொல்லு பாப்போ. இப்போல்லாம் வந்து 1000க்கு மதிப்பே கிடையாது. இப்போல்லாம் லட்சத்துக்கு மதிப்பு கிடையாது. 1 crore அப்படின்றாங்க. ஒரு சி அப்படின்றாங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கோடி. கோடியை பார்த்தோமா? பார்க்கல, வாயான்னு சொல்லி பாரு. கோடி கோடி. நான் கோடீஸ்வரர். எங்கள் தாத்தா கோடீஸ்வரர், எங்கள் முப்பாட்டன் கோடீஸ்வரர். அந்த வாரிசில் வந்தவன் நானும் கோடீஸ்வரன். ஆபிரகாம் எப்படி இருந்தார்? சீமான வாழ்ந்தது மாத்திரமல்லாமல் ஆபிரகாம் ஆதியாகமம் 25:7 படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வயசு 175. எவ்வளவு? ஆபிரகாம் வயசு என்னது? 175. சரி, அது போகட்டும். ஆதியாகமம் 26:12-14. ஆதியாகமம் 26:12-14. ஈசாக்கன் தேசத்தில் விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அப்போ ஈசாக்கு செஞ்ச பிஸ்னஸ், ஈசாக்கு செஞ்ச வியாபாரம், ஈசாக்கு செஞ்ச வேலை எப்படி இருந்துச்சு? 100 மடங்கு பலன். ஈசாக்கு வயசு 180. ஆதியாகமம் 35:28 வாழ்ந்தார். எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தார்? 180 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அல்லேலூயா. வாழ்ந்தாரா வாழலையா? தர்த்தரமாக வாழ்ந்தார், நெருக்கமாக வாழ்ந்தார், கஷ்டமாக வாழ்ந்தார் அல்ல. அவர் செஞ்சது எல்லாம் என்ன செஞ்சிச்சு? வாட்சிச்சு. சரி, போட்டு ஆதியாகமம் 32:10. ஆதியாகமம் 32:10. நான் கோலும் ஒரு கம்பும் கை, அதாவது கையில் 10 பைசா கிடையாது, கையில் பைய கிடையாது, ஒரு பேக்கு கிடையாது, மாற்று துணி கிடையாது,
அடுத்த ட்ரெஸ்ஸு மாத்திரக்கில்ல, ஒரே ட்ரெஸ்ஸு, போட்ட ட்ரெஸ்ஸு, ஒரே கம்பு கையில், அந்த கோலுமை கையை என்ன செஞ்சார், போனார். ஆனால் கர்த்தர் அவரை எப்படி மாற்றினார்? எப்படி போட்டிருக்கு? இவருண்டு யாக்கோபு போகும்போது என்ன செய்யற, எம்டியாக போகிறாரு, தனியாக போகிறாரு, அனாதையாக போகிறாரு. ஆனால் வரும்போது எப்படி வர்றாரு? 2 பரிவாரம் கையை தட்டி அப்பக்க சொல்லி சீமானா வர்றாரு. எப்படி வர்றாரு? சீமான். அவருக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 147. ஆதியாகமம் 47:28 படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு எவ்வளவு? 147. வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். ஏன் இவர்களுக்கு வயசு இப்படி கூட வருது? ஏன் இவர்களுக்கு செழிப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இவர்கள் எல்லாருமே தேவனோடு பேசினார். தேவனோடு என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். நோவா பேசினாரா? நோவா பேசினாரா? அப்போ அதே போல தான் நோவாவுக்கு வயசு 950. நோவாவுக்கு வயசு எவ்வளவு? ஆதியாகமம் 9:29 படித்து பார்த்தீங்கன்னா வயசு 950. நோவா தேவனோடு பேசினாரா? பேசலையா? எந்த இடத்துல பேசினார் சொல்ல முடியுமா? நோவாவுக்கு பேழையை கட்டுறதுக்கு அந்த இன்ஜினியர் பிளான் கொடுத்தாரு. அந்த பேழை எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் இருக்குன்னு இன்ஜினியர் பிளான் கொடுத்தாரு. நோவாவுக்கு தேவன் பேசினார். நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறேன்? தண்ணியில் அழிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரும் நீ என்னாச்சு பாதுகாப்பு இருந்துக்க, ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்லி நோவாவோடு தேவன் என்ன செஞ்சார்? பேசினார். மோசையோடு தேவன் பேசினாரா? பேசலையா? மோசைக்கு வயசு 120. மோசை எங்கே பேசினார் தெரியுமா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலையில் ஒரு செடியில் அக்கினியோடு என்ன செஞ்சார்? பேசுகிறார். நீ போய் என்ன செய்ய, எகிப்துக்கு போ அப்படின்றார், பேசுகிறார். அவர் 10 கட்டளையை கொடுக்கும்போது பேசுகிறார். அவருக்கு வயசு எவ்வளவு? 120. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் தேவனோடு உறவாடுகிற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனோடு பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு செழிப்பு வருவது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு 100 வயசுக்கு மேலே வாழுவீங்க. கையெழுத்து ஞாபகமே சொல்லுங்க. 100 வயசுக்கு மேலே என்ன செய்வீங்க? இவங்களும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. வயசு சொல்கிறேன் உங்களுக்கு. நோவா 950. நோவா எவ்வளவு? அப்போ எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறைக்கு 100 வயசு வச்சாலும் 9 தலைமுறை 1000 வருஷத்தை எட்டிருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறது முதல் தெரிஞ்சுக்கோங்க. தேவன் அடுத்து வாசிங்க சங்கீதம் 105:22. அவன் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி ஆக்கின. யார சொல்ல முடியுமா? யோசேப்பு. வெரி குட். யோசேப்பு எப்படி போனார்? அடிமையாக போனார், ஒன்றுமில்லாமல் போனார், வெறுங்கையோடு போனார். ஆனால் யோசேப்பு என்னவா மாறினார்? எகிப்துக்கு எப்படி மாறினார்? திருப்பி வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு மூலமாக யாக்கோப்பு குடும்பம் 70 பேர் உள்ளே நுழையிறாங்க. எகிப்துக்கு எத்தனை பேர் நுழையிறாங்க? அந்த 70 பேர் எத்தனை ஆயிரம் பேராக மாறுறாங்கன்னா லட்சக்கணக்காக மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. யோசிப்பு மூலமாக ஒரு பெருக்கம் உண்டாச்சு. யோசிப்பு மூலம் உயர்வு உண்டாச்சு. அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாறினார் யோசிப்பு. ஆனால் போகும்போது எம்டியாக போனார். இன்றைக்கி நீங்கள் எம்டியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அந்த யோசிப்பினுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. யோசேப்புக்கு வயசு 147. ஆதியாகமம் 47:28 வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு வயசு 147. இதெல்லாம் கொஞ்சம் படிக்கும்போது பார்க்கும்போது இவங்க லெவலுக்கு நம்ம லெவலுக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். யாக்கோப்பு லெவலை நினச்சி பாருங்கள், ஆபிரகாம் லெவலை நினச்சி பாருங்கள், மோசே லெவலை நினச்சி பாருங்கள், நோவா லெவலை நினச்சி பாருங்கள். இப்போ இந்த யோசேப்பு லெவலை நினச்சி பாருங்கள். இவங்களுக்கு நமக்கு சரிசமமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? பூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி பூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்க. அதனால தான் அவங்க நம்மளை இப்படி வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஒன்று செய்யணும். ஆண்டவர் இந்த மாதிரி என்ன வைங்க, நான் இதுக்கு மேலே இன்னும் வந்து உட்காந்துருப்பேன். கைதட்டி அப்பக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? தருத்திரம் வருகிற நேரத்தில்
பணப்பிரச்சனை வருகிற நேரத்தில் ஆபிரகாமுடைய இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். யோசேப்பு இந்த வசனத்தை படித்து பாருங்கள். யாக்கோப்பு இந்த வசனத்தை படித்து பாருங்கள். ஈசாக்கு இந்த வசனத்தை படித்து பாருங்கள். இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்கு 100 வயசுக்கு மேலேயும் ஆண்டவர் என்ன செஞ்சார், வாழ்வு கொடுத்தார். இந்த சந்ததியில் வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். இவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். ஆனால் நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் இப்படி இருந்தாங்க. அவர்கள் பரம்பரை சொத்து நமக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆபிரகாம் சொத்து எனக்கு. சொல்லுங்கள், நான் ஆபிரகாம் வாரிசு. நான் ஆபிரகாம் வாரிசு. நான் யோசேப்பு வாரிசு. நான் யாக்கோப்பு வாரிசு. நான் மோசே வாரிசு. அவர் வழியில் வந்த நான் இவர்கள் போலவே வாழ்வேன். அல்லேலூயா. இதை யாரும் இந்த மைண்டில் ஏற்றுறது கிடையாது. இதை யாரும் சிந்தனைக்கு கொண்டு வர்றது கிடையாது. நானே சொல்கிறேன், உங்கள் பழைய காரியத்தை பூரா தூக்கி எரிஞ்சிட்டு, இப்போ இருக்கிற நிலைமையை தூக்கி எரிஞ்சிட்டு, இந்த யாக்கோபை போல் நினைங்க, ஆபிரகாம் போல் நினைங்க, யோசேப்பை போல் நினைங்க. இப்படி நினைக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கை என்ன செய்வார், உயர்த்துவார். மாத்திரமல்ல, யோசுவா 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். உபாகமத்தில் 34:7 பார்த்தீங்கன்னா யோசுவா தேவன் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. சரி, யோசுவா எந்த இடத்துல பேசினார் சொல்ல முடியுமா? யோசுவா எரிய கோட்டையை தகர்ப்பதற்கு தேவன் பிளான் கொடுக்குறார். யோசுவாட்ட பேசுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே தாண்டிட்டு. உன் ஆத்துமா வாழுது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய் அப்படின்னா, எல்லாவற்றிலும் அன்பு, சமாதானம், செழிப்பு, சுகம், ஆசி நாட்கள், இதுதான் எல்லாமே. அப்போ இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆதாமை உண்டாக்கி ஆவி ஊதினார். அவர் ஆவி உள்ளே வந்துச்சு. அந்த சந்ததியில் தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். அவள் எப்படி படைச்சார், எங்கே வச்சார், கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்றைக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு? நம்ம நிலைமை வெளியே சொன்னால் சொல்லுங்களேன், வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. ஆனால் நம்ம அப்பா உங்களை எப்படி பார்க்குறாரு, உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, எப்படி பேச சொல்கிறாரு? மகளே, மகனே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இப்போ சொன்ன இந்த வசனங்களை போராத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார், யாக்கோப்பு எப்படி வாழ்ந்தார், யோசேப்பு எப்படி வாழ்ந்தார், மோசே எப்படி வாழ்ந்தார், யோசுவா எப்படி வாழ்ந்தார். கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைஞ்சாங்களா? இல்லையா இருக்கா இல்லையா? எப்படி வாழ்ந்தாங்க? சீமானாய் வாழ்ந்தார்கள். சொல்லுங்கள், அவர்கள் வாழ்ந்தது போல் நானும் சீமானாய் வாழ்வேன். ஆபிரகாமுக்கு அப்புறம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், தான் கட்டின பொண்டாட்டி மறித்த ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வாங்கி அதில் அடக்கம் பண்ணார். யாரை? சாரால என்ன பண்ணார்? ஒரு இடத்த வாங்கி அடக்கம் பண்ணார். இன்னும் இப்போ இருக்கிற ஆம்பளை அப்படி செய்வாங்களா? என் அருமையான பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி எல்லாரும் வைக்கிற இடத்துல நான் வைக்க மாட்டேன். எங்கேயும் இல்லாத வெறுமையான தனியாக அழகாக மாளிகை போல் என் பொண்டாட்டி கல்றையை வைக்கணும். அதனால் ஒரு புதுசாக ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி என் பொண்டாட்டி வைக்க போகிறேன். யாரான்னு சொல்லுவாங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணார்? தான் கட்டின பொண்டாட்டி எவ்வளோ நேசம் வச்சாருந்து தனியாக ஒரு இடத்த வாங்குறாரு. என்ன செய்கிறாரு? இடத்த வாங்கி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அடக்கம் பண்ணுறார். அப்போ அவர் சீமான் இல்லையா? இப்போ இருக்கிற ஆம்பளை என்ன சொல்லுவாங்க? அவளே போயிட்டா 6 அடி நிலந்தான் இருக்குது சுடுகாடு கல்ற தோட்டம். இதுக்கு ஒரு இடத்த வாங்கி அவளை கட்டணுமா? போயிட்டா, அவளை முடிச்சு அடுத்து வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான்.
புரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் சீமானாய் வாழ்ந்தார். ரைட், ஓகே. நம்ம எல்லோரும் கடன் கொடுக்குற ஆளை கர்த்தர் மாற்றிருக்கிறார். கடன் கொடுக்குற ஆளை கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆனால் நம்மளை கடன் பட சொன்னார். நம்மளை என்ன செஞ்சார்? கடன் பட சொன்னார். நீ கடன்காரன் ஆகு அப்படின்னாரு. நம்மளை என்ன சொன்னார்? சொல்லு, என்ன? கடன்காரன் ஆக சொன்னார். இல்லை ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க. எதுக்கு கடன்காரன் ஆக சொன்னார் தெரியுமா? எதில் நீங்கள் கடன் பட வேண்டும் தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், நீ கடன்காரனா ஆகணும். அப்போனா எதில் நீ கடன்காரன் ஆகணும்? ரோமர் 13:8. எல்லாரும் வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் அப்படி போடு. எல்லாம் சொல்லுங்க. நான் அன்புல மட்டும்தான் கடன் படுவேன், வேற பண விஷயத்தில் கடன் பட மாட்டேன். இது கர்த்தர் சொல்றாரு. புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு உமாவத்தில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்கக்கூடாதுங்கிறாரு. இந்த புதிய ஏற்பாடு சொல்றாரு நீ கடன் படணும். எதில் கடன் படணும் அப்படின்னு கேட்டால், நீ அன்பு செலுத்துவதில் கடன் படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எனக்கு வந்து பிறந்த நாள் ஏப்ரல் 19 எனக்கு பிறந்த நாள். ஏப்ரல் 19 எனக்கு பிறந்த நாள். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுத்து, ஐயா உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன நினச்சிருக்காங்க? அவங்க என் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கிறிஸ்துமஸ் வரல. போன வாரம் கோட்டு தச்சுக்குன்னு சொல்லி ஒரு பேண்ட் சட்டை ஒரு குடும்பத்தில் பெங்களூரில் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. கிறிஸ்துமஸுக்கு இதை தச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்பு. அதுக்கு முந்தின போன மாதம் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன், அதே பெங்களூரில். அவங்க ஒரு பேண்ட் சட்டை, நல்ல விலை உயர்ந்த பேண்ட் சட்டை, ஐயா இது நியூ இயருக்கு போட்டுக்கோங்கய்யா அப்படின்னு கொடுத்தாங்க. அன்பு. இந்த பெங்களூர் பக்கம்லாம் விசுவாசிங்க அங்குள்ள பாஸ்டர்மாருக்கு அப்படி வளர்த்துருக்காங்க போல தெரியுது. எந்த வீட்டுக்கு போய் ஜெபிச்சாலும் சரி, போகும்போது ஒரு பெரிய தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் வச்சு, அது மேலே ஒரு கவரை வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து, ஐயா இந்தாங்கய்யா காணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா பெங்களூரில் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஐயா நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க? இப்போ நாளைக்கு மைசூர் போக வேண்டியது இருக்கிறது, அடுத்த வாரம் பாண்டிச்சேரி போக வேண்டியது இருக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அன்பு இருக்கிறனால அந்த காரியத்தை செய்கிறாங்க. புரியுதா புரியலையா? ஹலோ, இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரா இருக்காங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இருக்கிறாங்க. நீங்கள் முடியாமல் ஒரு வாரம் பெட்டில் படுத்து கிடக்கீங்க. அக்கா பக்கத்து வீட்டு அக்கா என்ன செய்கிறாங்க? உங்களை தேடி வர்றாங்க. எனக்கா ஒரு வாரமாக படுத்துருக்கீங்க, ஐயோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், இருங்க சுடுதண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் மத்தியானத்துக்கு சோறாக்க வேணாம், இன்றைக்கி நான் சோறாக்கி உங்கள் 2 பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சோறாக்கி உங்கள் 2 பிள்ளைகளுக்கு சோறாக்கி கொடுக்குறாங்க. உங்கள் பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறாங்க. சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கார வரல, நான் உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க, நான் 2 வீலர் வச்சுருக்கிறேன், என் பின்னாடி உட்காந்து வாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் மேலே கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, அன்பு இருக்கா உங்களுக்கு? அப்போ இப்படி உங்களுக்கு செஞ்சாங்களா செய்யலையா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் ஒரு கடன் பட்டுட்டீங்க. என்ன பட்டீங்க? கடன். என்ன கடன்? நீங்கள் முடியாமல் இருக்கும்போது வந்து பார்த்தாங்க, நீங்கள் முடியாமல் இருக்கும்போது சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, கடன்காரனை ஆயிட்டீங்க நீங்கள். ஆனால் இதே கடனை பழையபடி நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? செலுத்தணும். நீங்கள் பாட்டுக்கு அவ கிடக்கிறா செத்த என்ன பொழைச்ச என்ன அப்போனா கடன் திருப்பி கொடுக்கல. கர்த்தர் பார்வைக்கு நலமானதில்லை. அப்போ இந்த விஷயத்தில் மாத்திரம் நீ கடன்காரன் ஆகு. ஒருத்தன் உனக்கு அன்பு செஞ்சானா பதிலுக்கு நீ என்ன செய்ய? அன்பு செய்யணும். அதான் கடன். இதில் தான் நீ கடன் படணுமே தவிர மற்ற இதில் கடன் படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் கடன் படணும், அன்பில் கடன் படணும்.
உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணத்தில் வாழணும், சுகத்தில் வாழணும், அன்பில் வாழணும், சமாதானத்தில் வாழணும், ஆயுஷ் நாட்களில் வாழணும், எல்லாற்றிலையும் நீங்கள் வாழணும். அதான் எல்லாவற்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு 3 யோவான் 1:2 நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறார். நீ தரத்தரமாக வாழு, கஷ்டமாக வாழு, நீ பலவீனத்தில் வாழு, நெருக்கத்தில் வாழு. தேவன் அப்படி சொல்லவே இல்லை. அவர் படைக்கும் போதே செழிப்பை தான் படைச்சிருக்கிறார். அவர் கொண்டு வந்து வைக்கிற இடமே ஏதோ தோட்டத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம நிலைமை என்ன? அந்த வாரிசில் வந்தவங்க இப்போ மைசூரில் ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்குது. மைசூரில் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. தசரா அப்படிங்கிற ஒரு வருஷம் ஒரு நிகழ்ச்சி வரும். இந்த ஆயுத பூஜை டைமில் வரும் தசரான்னு. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த நாட்டை ஆண்ட அந்த ராஜாவுடைய வாரிசு பேரனுக்கு பேரன் இருக்கான். இன்னும் ஒரு ஆள் இருக்கார். அந்த தசரா அன்னைக்கு அந்த அரண்மனையிலிருந்து அந்த ராஜாவை ஒரு யானையில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட போலீஸ் படையோடு ஊர்வலம் வருவாங்க. அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு ராஜா பரம்பரை, ராஜா பரம்பரை, ராஜா பரம்பரை, ராஜாவுக்கு பேரனுக்கு பேரே இந்த மைசூரை ஆண்ட ராஜா, இந்த மைசூரை ராஜா ஆண்டாவுடைய வாரிசு வர்றாரு பாருங்க. இதை பார்க்கறதுக்கு அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலிருந்து, தும்கூர், ஹாசன், தார்வார், எல்லா ஊர்களிலிருந்து என்ன செய்வாங்க, அந்த ராஜா பரம்பரையை பார்க்கறதுக்கு, அந்த ஊர்வலத்தை பார்க்கறதுக்கு ஒரு தங்க சேரில் உட்கார வச்சு ஊர்வலமாக வருவாங்க. ஏன் அவருக்கு இந்த மதிப்பு அப்படின்னு கேட்டால், அவர் ராஜ பரம்பரையிலிருந்து வந்தவர். அவரை வந்து ஊர்வலம் வச்சுட்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் தேடி வர்றாங்க. இது உலகப்பரமான ராஜா. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் ராஜாவுக்கு நீங்களான பிள்ளைங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஒரு நாட்டை ஆள்ற ராஜாவுடைய பரம்பரைக்கு இவ்வளவு பேரும் போகலன்னா, அப்போ உலகத்தை உண்டாக்கின ராஜாவுக்கு அந்த வாரிசில் வந்தவங்க நீங்கள் நமக்கு எவ்வளவு பேர் இருக்கணும்? ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு கேட்டால், இதை குறித்து நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்ம பரம்பரை குறித்து நினைக்கிறது கிடையாது. உங்கள் பரம்பரை நினைங்க. உங்கள் பரம்பரைன்னா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, அதை தூக்கி போட்டுருங்க வெளியே. எங்கள் அப்பா தாத்தா, எங்கள் அப்பா போலீஸு. இப்போ எங்கள் தாத்தா வந்து போலீஸு. மதுரை ரிசர்வ் லைனில் நான் பிறந்தேன். மதுரை ரிசர்வ் லைனில் அங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு வீடுகள் நிறையா இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா அங்கே தான் இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து எங்கள் அம்மா மாதம் இருக்கும்போது பக்கத்தில் ஆஸ்பத்திரி ஏற்றாப்புல அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் வீட்டில் மாதம் அவங்களாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவாங்க. அந்த ஆஸ்பத்திரி இன்னும் இருக்குது. நான் போகிற நேரம் வரும்போது நான் பிறந்த ஆஸ்பத்திரி பார்ப்பேன். அது ஒரு ஓடு ஷாப்பு. அது வந்து ஒரு டிஜிட்டல் லெவலில் இருக்குது. இன்னும் நான் பிறந்த ஆஸ்பத்திரி பார்ப்பேன். நான் படிக்கும்போது சொல்லுவேன், எங்கள் தாத்தா போலீஸு தெரியுமில்ல, எங்கள் தாத்தா போலீஸு தெரியுமில்ல, நான் போலீஸு பரம்பரை வந்தவன் தெரியுமில்ல, அப்படி பெருமையாக பேசுவேன். ஆனால் இப்போ நான் அப்படி பேசுறதில்ல. இப்போ என் பரம்பரை ஆபிரகாம் பரம்பரை, என் பரம்பரை யோசுவான் பரம்பரை, என் பரம்பரை யோசபாத்து பரம்பரை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரம்பரை பற்றி பேசணும். உங்கள் பரம்பரை பற்றி பேசாதீங்க. இந்த பரம்பரை, நான் ஆபிரகாம் சந்ததி, நான் யாக்கோபின் சந்ததி, நான் ஈசாக்கின் சந்ததி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அன்பில் மாத்திரம் கடன்படுவேன், வேறு எதுவும் கடன்பட மாட்டேன். ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொய் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மொய் எழுதுவாங்க. மொய் எழுதுக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க, ஒரு பையன் கையில் கொடுத்து எழுது அப்படின்ற ஒரு நோட்டை, புது நோட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. ஹலோ, எழுதுவாங்க. சோஸ்பின்னு 2000, எஸ்தரு 3000 எழுதி கொடுத்து நோட்டை கொடுத்துருவாங்க. 3001, 2001, அது ஒரு 1 வேறு. அது எதுக்கு ராமம் போடுறதுக்கா? எதுக்கு அந்த 1? 2000 கொடுத்துட்டு போக வேண்டியது. 2001, 3001, 101, 201 அப்படிங்கிறது. ஒரு சில இடங்களில் நான் ஜெபம் பண்ண போவேன். சில பேர் இந்து வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டி போயிடுவாங்க. கூட்டி போகணுன்னு அவங்க என்ன செய்வாங்க, 101 இருந்தாங்க காணிக்கணுவாங்க. 101 இல்லைங்க, நாங்கள் அப்படி கொடுத்து அந்த 1 தான் ஆசீர்வாதம் இருக்கேன். சரி போ, அது கிடக்கட்டும். நோட்டில் என்ன செஞ்சுருவாங்க, எழுதி வச்சுருவாங்க. என்ன எழுதுவாங்க? மொய். அவங்க மொய் கொடுத்து அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், அவங்க மகளுக்கு கல்யாணம் வந்துடும். உடனே நினச்சிவாங்க, அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாலே, அது எவ்வளோ மொய் வச்சுருக்க, நோட்டோடு. அப்போ நோட் எடுப்பாங்க, நோட் எடுத்து பார்ப்பாங்க. எஸ்தர் எவ்வளோ மொய் வச்சிச்சு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு? எஸ்தர் 501 வச்சுருக்கு. சரி, நம்ம ஒரு 550 வைப்போம். அல்லேலூயா. கடன். இவங்க எவ்வளோ செஞ்சாங்க? கடன். மதுரை பக்கம்லாம்
ஒரு சில கேஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைக்கு சடங்கு வைப்பாங்க. சடங்கு வைக்கும்போது பத்திரிக்கை அடித்து மண்டபம் பிடிச்சி வைப்பாங்க. எனக்கு இதுக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த சடங்கு முடித்த பிற்பாடு நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்வாங்க. இந்த சடங்கு முடிச்ச பிற்பாடு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்வாங்க. இந்த சடங்கு முடிச்ச பிற்பாடு நான் ஒரு பெரிய தொழில் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. இந்த சடங்கு முடிச்ச பிற்பாடு நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்வாங்க. எனக்கு ஒன்றும் ஓடாது. சடங்கு முடிச்ச பிற்பாடு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கிறீங்க, எனக்கு ஒரு 12 லட்சம் வரும்ல, எனக்கு ஒரு 20 லட்சம் வரும்ல அப்படின்வாங்க. எனது சடங்குக்கு 20 லட்சம் வருமா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். நடந்த காரியம். அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க என் மாமன் மச்சான் தப்பேன் தவிர வந்தவன் போனவன் இருந்தவன் சித்தப்பேன் பெரியப்பேன் ஒன்று சித்தப்பேன் இப்படி ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது. அவங்க பிள்ளை சடங்குக்கு நான் வந்து 50,001 செஞ்சேனாக்கும். ஓ 50,001 செஞ்சவங்களாக்கும். ஆமாம், இது வட்டி இல்லாத கடை. இப்போ என் மக வயசுக்கு வந்துட்டா, அவங்க 1,01,001 செய்ய போகிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? பத்திரிக்கை ஒரு 500 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு? 50, 50,001, 10,002, 20,003 அப்படின்வாங்க. அது ஒரு கேஸ்ட்டு. அது சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு கேஸ்ட்டில் அப்படி செய்வாங்க. மதுரை பக்கம் அப்படி செய்கிறாங்க. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சடங்கு வைக்கிறவங்க பிள்ளைக்கு 501, 101 வைக்கிறாங்க. அங்கே அப்படி கிடையாது அந்த இதில். அப்போ என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சடங்கு மூலமாக நான் கோடீஸ்வரனை மாற போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒரு செய்கிறவன் என்ன செய்வானா, சித்தப்பேன் பெரியப்பனா இந்த 1,01,000, இந்த 50,000, இந்த 2 லட்சம் இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுத்து கடைசியில் பல லட்சம் வந்துருமா. அது ஒரு வீடே கட்டி போடுவாங்களாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு பிரச்சனை வரும்போது அவன் 1 லட்சம் செஞ்சானா நான் 1.5 லட்சம் செய்யணும். அது அவன் மக வயசுக்கு வராது, இன்னும் 8 வயசு தான் ஆகுது, இன்னும் 4 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன், அதுக்குள்ளே சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். புரியுதா புரியலையே உங்களுக்கு? அப்போ இது கடை. இது எப்படி? அன்பு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அன்பிலே கடன் பட வேண்டுமே தவிர, வசனம் என்ன சொல்லுதுன்னா வேற ஒன்றுலையும் கடன் படக்கூடாது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, நான் அன்பு கூறுவதில் மாத்திரம் கடன்படுவேன். சொல்ல மாட்டீங்களோ? நான் அன்பு கூறுவதில் மாத்திரம் கடன்படுவேன், வேற எதுலையும் கடன் பட மாட்டேன். திருப்பி வேற எதுலையும் கடன் பட மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு 22 லட்சம் கடை ஒருத்தருக்கு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு வட்டியே தெரியல, வட்டி விரையும் ஆகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர்களுக்கு கடனை அடைய வேண்டும் என்று போராடி ஜெபித்தார்கள். அப்போ ஜெபிக்கும்போது கனவுல வந்து ஒரு தூதன் ஒரு காரியத்தை பேசினாராம். அம்மா, நீ போராடுவது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னால் பரலோகத்தில் இருக்க முடியல. இயேசு வந்து உன்ட்ட இதை சொல்கிறதுக்கு அனுப்புனார். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் என்று சகரியா சொன்னது போல் நான் வந்து இன்றைக்கி உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேம்மா. இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ படாத பாடுபட்டு போராடி ஜெபிச்சு கண்ணீர் வடித்து தூங்காமல் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு உன் அலக்களிக்கிற அழைப்பை பரலோகம் பார்த்துட்டு ஏசப்பா மனம் இறங்கிட்டாருமா. இறங்கி உங்கள்கிட்ட இந்த காரியத்தை சொல்ல சொன்னாருமா, சொல்லிட்டு போக வந்திருக்குமா, இதை நீ செய்யுமா, இதை செஞ்சா போதுமா, உன் கடை அடைஞ்சிடும். ஏசப்பா பரலோகத்திலிருந்து சொல்றதுக்கு அனுப்பி விட்டாருமா. யாரும் பணம் வந்து கொடுக்க போறாங்களா? பணம் வெளியே வரப்போதா எனக்கு அப்படின்னு கேட்குது. யாரும் கொடுக்க மாட்டாங்க, இயேசு தான் கொடுக்க போறார். என்ன செய்யணும் ஐயா? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத நீ ஒரு 60 வாட்டி நீ சொல்லு, உனக்கு வீடு தேடி வரும். என்னையா சொல்லணும்? எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 8:9.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு சொல்லுங்க, என் நிமித்தம் சொல்லுங்க. இயேசு என் நிமித்தம் அவர் தரித்திராய் மாறினார், அவர் தரித்திராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை ஒரு 50 வாட்டி சொல்லுமா, 60 வாட்டி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தூதர் சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த அம்மா 22 லட்சம் கடன் உள்ள அம்மா இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நாளில் 22 லட்சம் கடன் என்ன செஞ்சிச்சு? அடைஞ்சிருச்சு. தூதன் வந்து பேசுகிறவன யார் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிச்சு. ஆனால் கொடுத்தது யார்? வார்த்தை தான், இயேசு. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு தரித்திரனார். எதுக்காக சொல்லுங்க? இயேசு ஏன் தரித்திர மாறினாரு? எல்லாம் சொல்லுங்க. என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி. சத்தமா, என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி, என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி. ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டேன். இந்த டிசம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியில் இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இறங்கணும். 22 லட்சம் ஒரு ஆளுக்கு கடை அடைஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 50 வாட்டி இல்லை 60 வாட்டியில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தை போய் கிரியை பண்ணிருச்சு. காற்று வராது, மழையை வராது, பல்ல என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிருச்சு. இந்த ஒரு வசனம் உன் பொருளாதார தடையை மாற்றும், பண பிரச்சனையை மாற்றும். ஆனால் படிக்கிறோம், இந்த ஒரு வசனத்தை கேட்ச் பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை நினச்சி பாருங்கள், ஈசாக்கை நினச்சி பாருங்கள், யாக்கோப்பை நினச்சி பாருங்கள், யோசேப்பை நினச்சி பாருங்கள், யோசபாத்தை நினச்சி பாருங்கள், யோசுவை நினச்சி பாருங்கள். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, சாகும்போது எப்படி செத்தாங்க? கஞ்சிக்கு வழியில் அவன் செத்தாங்களா? இல்லை. தாவீது எப்படி செத்தாரு? தாவீது ஆடு வச்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் சீமானா மாறினார், நாட்டுக்கு அரசனாக மாறினார். யோசேப்பு அடிமையாக போனார், எகிப்துக்கு அரசனாக மாறினார், கவர்னராக மாறினார், தங்க கட்டில் படுத்தார். தரித்திரம் தான், அடிமை தான், அடிமையின் ரூபம். யாக்கோபு அடிமையா போறாரு, கோலும் கையுமா போறாரு. எப்படி வாழ்றாரு? அந்த வாரிசுல, அந்த வழியில, அந்த பரம்பரையில வந்த நம்மளும் அப்படித்தான் வாழணும். புரியுதா புரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன பண்ணிட்டார்? தரித்திரத்தை பூரா முடிச்சு கொடுத்துட்டார், சாபத்தை முடிச்சிட்டார், பாவத்தை முடிச்சார். எல்லாம் நினைக்கிறீங்க ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை மன்னிச்சிட்டாரு, சாபத்தை முடிச்சிட்டாரு, சமானம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதார தடையை மாற்றி அமைச்சிட்டாரு சிலுவையின் ரத்தத்தினால. ஆமென். அதான் பிலிப்பியர் 4:10 சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் என் தேவன் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிட்டாரு. இப்போ சொல்லுங்க, நீங்கள் தரித்திர ஆளா ஐஸ்வர்ய ஆளா? தரித்திரத்தை பற்றி பேசாதீங்க. ஆபிரகாம் சீமானா இருந்தார், பேசுங்க. யாக்கோப்பு சீமானா இருந்தார், பேசுங்க. யோசேப்பு சீமானா இருந்தார், பேசுங்க. எல்லா தேவைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திக்கப்படும். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நிலவரப்படும். இந்த டிசம்பர் மாதம் முடிவதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் புது வருஷத்தில் நுழையும் போது ஃப்ரீயாக நுழைய போகிறேன். கையை தட்டு பாப்பாவுக்கு. அது எப்படி முடியும்? நான் வீடு கட்டுறதுக்கு லோன் எடுத்திருக்கேன், 20 வருஷம்ல போட்டிருக்கேன், அது எப்படி முடியும்? முடிய வைப்பார். யாக்கோபு நினச்சா முடிய வைப்பார், ஆபிரகாம் நினச்சா முடிய வைப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தை நோட் பண்ணிவிட்டு, இந்த வசனத்தின்படி எனக்கு வருவதாக என் முப்பாட்டெல்லாம் சீமான். அல்லேலூயா. தகப்பனே, இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா.
11 மாதமும் எங்களை கரம் பிடிச்சு நடத்தினீங்க, நன்றி. இந்த மீதி இருக்கிற இந்த 1 மாதத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவான் என்ற வசனத்தின்படி, வாதவன் கூட தனக்காது பொல்லாப்பு நீரடைந்த வசனத்தின்படி, பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தாத என்ற வசனத்தின்படி, நீ போயிடமெல்லாம் வருகிடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வசனத்தின்படி, நீ செய்கிற காரியமெல்லாம் வாக்கி என்ற வசனத்தின்படி, மலைமையில் இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்தி என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே எங்களை உயர்த்தி ஆசிர்வதிங்க. வரப்போகிற புதிய ஆண்டிலே பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி பலி ஏறெடுக்க கிருபை தாங்க. ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.